ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்எஸ் லாகர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். ஏன்னா இது புதுசாக ஸ்விக்கி டிஷர்ட்லாம் போட்டுட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்விக்கி தான் கொஞ்சம் நாள் ஓட்டலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு ஜொமேட்டோலேருந்து நம்ம ஐடிக்கு ஆர்டர் ரொம்ப கம்மியாக வருது. அதனால் கொஞ்ச நாள் ஸ்விக்கி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். வீடியோஸ் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரை முழுசாக பாருங்கள். இன்றைக்கி டே எப்படி போகுதுன்றது, இன்றைக்கி நம்ம ஸ்விக்கியில் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறோம் அப்படின்றதையும் பார்க்கலாம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஸ்லாட் வந்து 11 to 3ங்க. அதுக்கு வந்து நம்ம 12 to 4 ஓட்டோம். இது வந்து ஸ்லாட் வந்து 11 to 3. நம்ம 11 மணிக்கு லாகின் பண்ணோம். 11 to 12 ஒரே ஆர்டர் தான் போட்டாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப நாளாக ஆன் பண்ணாமல் லாகின் பண்ணாமல் இருந்ததால் நமக்கு வந்து சர்ஜ் அமௌண்ட் போட்டிருக்காங்க. ஒரு ஆர்டரு அமௌண்ட் 25னா சர்ஜ் அமௌண்ட் 25. ஃபஸ்ட் ஆர்டருக்கு நம்ம 50 ரூபா வந்திருக்கு. இன்சென்டிவ்லாம் இல்லைங்க, இன்சென்டிவ்லாம் நம்ம காட்டல. அது ரொம்ப நாளாக நம்ம லாகின் பண்ணாதால இன்சென்டிவ் இல்லை. ஒரு ஆர்டருக்கும் நமக்கு சர்ஜ் அமௌண்ட் இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ வந்து ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம பக்காவாக முடிச்சிட்டோம். செகண்ட் ஆர்டர் வந்து சர்வ் பையில் தான் போட்டிருக்காங்க. இந்த ஆர்டருக்கு நமக்கு 65 ரூபா போட்டிருக்காங்க. இப்போ தான் ஃபுட் ரெடி ஆகிருக்கு. சரிங்க, கிளம்பலாம் வாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 12:47 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 2 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 115 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. லாஸ்ட் ஆர்டர் இப்போ தான் கொடுத்தோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரி தரமணிங்க. தான் கொடுத்துட்டு போயிட்டுருக்கோம். நெக்ஸ்ட் ஆர்டர் நமக்கு இன்னும் போடலை. வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆர்டர் ரொம்ப ஸ்லோவாக தான் போடுறாங்க இதுலேயும். ஆனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். ரொம்ப நாள் கழிச்சு ஓட்டுறோம். நம்மளுடைய 3வது ஆர்டர் இந்த ரெஸ்டாரண்ட்டில் தான் எடுத்துருக்கோம். ஃபஸ்ட் டைம் எடுத்துருக்கோம். இங்கே ஜொமேட்டோலாம் இங்கே ஆர்டரே போட மாட்டாங்க, ஸ்விக்கியில் தான் போட்டிருக்காங்க. இது ட்ராப் வந்து வேளச்சேரியில் தான். சரி கிளம்பலாம் வாங்க. ஜொமேட்டோவில் வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட்லாம் போயிட்டு அங்கே ஹோம் மெஸ் மாதிரி இருக்கும். அங்கேருந்து ஆர்டர் கலெக்ட் பண்ணுற மாதிரி அதிக ஆர்டர் வராது. ஸ்விக்கியில் அது மாதிரி நிறைய வருது. இப்போ கூட நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் போயிட்டு ஹோம் மெஸ் மாதிரி இருக்குது, அங்கே போய்ட்டு ஆர்டர் கலெக்ட் பண்ண தான் இப்போ போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஜொமேட்டோவில் அதிகமாக வராது, ரேராக தான் வரும். இதில் ஸ்விக்கியில் அதிகமாக வருது. வராது. நமக்கு ஃபஸ்ட்டேன்றதால இப்படி இருக்கா என்னான்றது ஒன்றும் புரியல. சரிங்க, இப்போ வந்து நம்ம பார்க்கதின்னு சொல்லிட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டு, இங்கே தான் நம்ம ஆர்டர் கலெக்ட் பண்ண போயிட்டுருக்கோம். போயிட்டு கலெக்ட் பண்ணிட்டு வரலாம் வாங்க. நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஃபீனிக்ஸ் மால் ஆப்போசிட்டில் சாம்கோன்ற ரெஸ்டாரண்ட்டில் தாங்க இருக்கோம். இங்கெல்லாம் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரோம். ஏன்னா இங்கே நமக்கு ஆர்டரே வந்ததில்லை ஜொமேட்டோவில். இப்போ வர பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 245 ரூபாங்க. 4 ஆர்டர் பார்த்துருக்கோம். பாருங்கள், நம்ம 4 ஆர்டருக்கு வந்து ஆர்டர் ஏர்னிங்ஸ் வந்து 100 ரூபா தான். போனஸ் வந்து நமக்கு 145 ரூபா கொடுத்துருக்காங்க. ஏன் அந்த 145 ரூபா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து லாங் டேஸாக வந்து லாகின் பண்ணாமல் இருந்தோம். இது வந்து ஒரு 1 வீக் இல்லைனா 2 வீக் இந்த மாதிரி போனஸ்ஸு எல்லாமே நமக்கு ஆஃபர்லாம் நிறைய கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம இதில் ரெகுலராக ஓட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோலையும் ஸ்டார்டிங் அது மாதிரி தான் பண்ணாங்க. ஸ்டார்டிங்கில் ஆர்டர்லாம் நிறைய கொடுத்தாங்க, அமௌண்ட்லாம் நிறைய கொடுத்தாங்க, இன்சென்டிவ்லாம் நிறைய வந்துச்சு. போக போக பார்த்தீங்கன்னா அதுலேயும் நமக்கு இப்போ எப்படி பண்ணாங்களோ அதே மாதிரி தான் ஸ்விக்கிலையும் பண்ணுவாங்க. இது ஏன்னா எல்லாமே ட்ரிக்ஸ் இதுதான். ஸ்டார்டிங்கில் எல்லாமே கொஞ்சம் நமக்கு அதிகமாக கொடுத்து நம்ம உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா அவங்க காட்டுவாங்க. இது வந்து ஸ்விக்கி ஜொமேட்டோவில் மட்டும் இல்லை, எல்லா பிஸ்னஸுமே அப்படி தான். ஃபஸ்ட்டு நல்லா ஆஃபர் கொடுப்பாங்க, அப்புறம் உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க வேலையை அவங்க காட்டுவாங்க. ஃபுட் ரெடி ஆகிடுச்சு போல் நோட்டிஃபிகேஷன் வருது. சரிங்க, போய்ட்டு ஃபிட் பண்ணிட்டு வரலாம். டைம் பார்த்தீங்கன்னா 2:50 ஆக போகுதுங்க. நம்ம 3 மணி வரை தான் அந்த ஸ்லாட்டு. வெறும் 5 ஆர்டர் தான் ஓட்டிருக்கோம். 310 ரூபா தான் வந்திருக்கு. இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு சேம் தான். ஜொமேட்டோலையும் இவ்வளோ நேரம் ஓட்டினா நமக்கு ஒரு 350 ரூபா சம்திங் தான் வந்துருக்கும். ஓகே தாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7 மணி ஆகுதுங்க. நம்ம 6 மணிக்கு லாகின் பண்ணோம். 6 மணி to 7 மணி ஒரே ஆர்டர் தான் போட்டாங்க. இப்போ தான் செகண்ட் ஆர்டர் நமக்கு போட்டிருக்காங்க. நம்ம பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம். பேக்கில் இருக்குது ரணதீரான்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட். அங்கே தான். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக தாங்க ஆர்டர் போடுறாங்க ஸ்விக்கியுமே.
இதை கம்பேர் பண்ணும்போது ஜொமேட்டோவே பரவாயில்லன்ற மாதிரி தான் இருக்குது. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். புதுசாக இன்னைக்கிட்டே ஃபுல்லாக ஓட்டி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இது வரைக்கும் பாருங்கள், இந்த ரெஸ்டாரண்ட்டில் தாங்க நமக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. தீரா இன்னும் ஃபுட் ரெடி வரல, வெயிட் பண்ணிருக்கோம். தூரல் வேறு போடுதுங்க. மழை வருமா என்னான்னு தெரில, வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாக மழை வரும்னு நினைக்கிறேன். நேற்றுமே சரியான மழை, நேற்று நைட்டு. இன்றைக்குமே வரும்னு தான் நினைக்கிறேன். டைம் பார்த்தீங்கன்னா 8:15 ஆகுதுங்க. இப்போ வர பார்த்தீங்கன்னா 8 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 550 ரூபா தான் ஏர்ன் பண்ணியிருக்கோம். இது வேறு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் இருக்க கேஎஃப்சி. இங்கே தான் நமக்கு நெக்ஸ்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. ஃபுட் ரெடி வந்திருக்கு. ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா வேளச்சேரிக்குள்ளே தான். இப்போ வர பார்த்தீங்கன்னா 10 ஆர்டர் முடிச்சிருக்கோம். 645 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோங்க. லாஸ்ட் ஆர்டர் இப்போ தான் டெலிவரி கொடுத்தோம். நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 9th ஃப்ளோரில் இருக்கோங்க. இங்கேருந்து பாருங்கள், வியூ சூப்பராக இருக்குது. லிஃப்ட்டு மேலே வரல. நெக்ஸ்ட் ஆர்டர் நமக்கு போட்டிருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா முருகன் இட்லி கடை தான். ட்ராப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா வேளச்சேரிக்குள்ளே தான் நினைக்கிறேன். இவ்வளோ நேரமாவது இன்னும் வரல. ஓப்பன் ஆகிடு. சூப்பர். டைம் 10 மணி ஆயிடுச்சுங்க. கரெக்டாக இன்னும் 1 ஹவர் தான் இருக்குது. எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்தூனுங்க. வேளச்சேரியில் இருக்க ஜெய்தூன் தான். இங்கே தான் நம்ம ஆர்டர் போட்டிருக்காங்க. ஃபுட் ரெடி வந்துச்சு. சரி போய்ட்டு பிக் பண்ணிட்டு வரலாம். டைம் பார்த்தீங்கன்னா 10:53 ஆகுதுங்க. இன்னும் 7 நிமிஷம் தான் இருக்குது இந்த ஸ்லாட் முடிய. எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா 14 ஆர்டர் ஓட்டியிருக்கோம். 880 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். லாஸ்ட் ஆர்டரு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வேளச்சேரி உள்ள தான் இங்கே போட்டிருக்காங்க. இந்த ஆர்டருக்கு ஒரு 70 ரூபா நமக்கு வரும். டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 950 தாங்க. அதே டைம் தான் நம்ம ஜொமேட்டோ ஓட்டின சேம் டைம் தான் ஸ்விக்கியை நம்ம ஓட்டினோம். ஆனால் இதுவுமே அப்படி தான் இருக்குது, ஜொமேட்டோவும் அப்படி தான் இருக்குது. நம்ம மழை வர மாதிரி இருக்குது, இல்லைனா நம்ம லேட் நைட்டில் ஓட்டினா நமக்கு டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக தெரியும். மழை வர மாதிரி இருக்குது, அதனால் நம்ம இந்த ஆர்டரோடு கொடுத்துட்டு ரூம் போயிடலான்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸ்விக்கியில் என்ன ஒரு ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா லாங் அதிகமாக அடிக்க மாட்டுறாங்க, ஜோனுக்குள்ளே ஆர்டர் போடுறாங்க. ஜொமேட்டோ வந்து சுத்தமாக அப்படி இல்லை. அதுவும் நைட் டைம்லலாம் ஓட்டினீங்கன்னா நீங்கள் எங்கே தான் இருப்பீங்கன்னு தெரியாது, அவுட்டரில் தான் இருப்பீங்க. இது வந்து இன்னும் நான் நைட்டு ஓட்டி பார்க்கல. இன்றைக்கி நைட்டு ஓட்டலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணால் அப்புறம் வந்து மழை வர மாதிரி இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 11 மணியோட நம்ம கிளம்ப போகிறோம். கண்டிப்பாக நாளைக்கு பார்ப்போம், ஓட்டலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃபுட் எடுக்க தான் வந்திருக்கோம், இன்னும் ஃபுட் ரெடி ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரம் ஆச்சு. எல்லா இடத்துலையுமே அதே பிரச்சனை தாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 11:37 ஆகுதுங்க. ஃபைனலாக நம்ம எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கோம்னா 950 ரூபா தாங்க ஏர்ன் பண்ணியிருக்கோம். 15 ஆர்டர் பார்த்துருக்கோம். இந்த லாஸ்ட் ஆர்டர் இப்போ தான் நம்ம டெலிவரி கொடுத்தோம் மடிப்பாக்கத்தில். ரெஸ்டாரண்ட்லேயே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷத்துக்கு மேலே டிலே பண்ணிட்டாங்க. 11:20 தான் ஆர்டரே கையில் கொடுத்தாங்க. ஏன்னா நம்ம 10:53 ரெஸ்டாரண்ட் போய் ரீச் ஆகிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 1/2 அன் ஹவர் பக்கம் அவங்க டிலே பண்ணதால் நமக்கு ரொம்ப டிலே ஆகிடுச்சிங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா போன வீக்கும் நான் ஜொமேட்டோ தான் ஓட்டியிருந்தேன். லாஸ்ட் வீக்கும் மண்டே அன்றைக்கி 950 ரூபா தான் எனக்கு ஏர்னிங்ஸ் வந்துச்சு. ஆனால் இன்றைக்கி பெட்ரோலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெட்ரோலும் அதிகமாக செலவாகலை. 100 ரூபா பெட்ரோல் தான் செலவாகிருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 850 ரூபா சம்திங், நமக்கு ஒரு 800 ரூபா ப்ராஃபிட்டுங்க. ஓகே தாங்க. ஜொமேட்டோ ஸ்விக்கி ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்க, டைம் ஆகிடுச்சு, நம்ம ரூம் போகலாம். கண்டினியூவாக விளாக் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். லவ் யூ ஆல், பாய். நாளைக்கு விளாகில் பார்க்கலாம்.